தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்று தவிக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தவிக தலைவர் விஜய் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எக்ஸல பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்றும் ஒன்றிய அரசு மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 850 உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட அரசியலமைப்பு 131 திருத்தம் மசோதா 2026 மூலம் மக்களவையில் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்வைத்தது. இந்த மசோதா நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூடுதல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தின் விவாதத்திற்கு நிறைவேற்றப்பட இருப்பதை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக மகளிர் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தவிர்த்து அரசியலமைப்பு 120 மசோதாவை 2020 நிறைவேற்றினால் தென் மாநிலங்களில் பிரதித்துவத்திற்கு வட மாநில பிரதித்துவத்தில் இடையே உள்ள விகிதாச்சார வேறுபாடு வெகுவாக அதிகரிக்கும். அப்படி நிகழ்ந்தால் மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுதல் மற்றும் ஒன்றிய அரசின் கொள்கைகள் வகுத்தல் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்களின் பிரதித்துவம் குறைந்து வட மாநிலங்களின் பிரதித்துவம் அதிகரிக்கும். இதனால் தென் மாநில மக்களின் கோரிக்கைகள், குறிப்பாக ஒன்றிய அரசின் அறிவிப்புகளை முழுமையாக கடைபிடித்த தமிழ்நாட்டின் மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும். இது ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கையாகும். ஒன்றிய அரசின் அறிவிப்பை குறிப்பாக ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்த ஒரு மாநிலத்திற்கு தண்டனையையும் அதை பின்பற்றாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் தருவது போல் இந்த மசோதா நிறைவேற்றம் அமைகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் நிதி பகிர்விலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெறும் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை விகிதாச்சாரம் மாறுவது மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் எதிர்க்கும். ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நிதி பகிர்வில் இழப்பை சந்தித்து வருவதாக மாநில அரசு ஒன்றிய அரசின் மீது குற்றச்சாட்டி வருகிறது. பட்ஜெட் தாக்கலின் போது தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை திட்டங்களையும் ஒன்றிய அரசு தருவதில்லை. அப்படி இருக்கையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பிறகு மக்கள் தொகை அடிப்படையிலான திட்டங்களுக்கான நிதி மேலும் குறையவே வாய்ப்புள்ளது. இப்படி பல்வேறு வகைகளில் தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் 131வது திருத்தம் மசோதா நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் தற்போது உள்ள பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தனது கண்டனத்தை தீர்க்கமாகவும் காட்டமாகவும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அர்ணேஷ், தொகுதி மறுசீரமைப்பு மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்று தவிக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். தவிக தலைவர் விஜய் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எக்ஸல பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்றும் ஒன்றிய அரசு மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 850 உயர்த்துவதை நோக்கமாக கொண்ட அரசியலமைப்பு 131 திருத்தம் மசோதா 2026 மூலம் மக்களவையில் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்வைத்தது. இந்த மசோதா நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூடுதல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தின் விவாதத்திற்கு நிறைவேற்றப்பட இருப்பதை மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக மகளிர் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தவிர்த்து அரசியலமைப்பு 120 மசோதாவை 2020 நிறைவேற்றினால் தென் மாநிலங்களில் பிரதித்துவத்திற்கு வட மாநில பிரதித்துவத்தில் இடையே உள்ள விகிதாச்சார வேறுபாடு வெகுவாக அதிகரிக்கும். அப்படி நிகழ்ந்தால் மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுதல் மற்றும் ஒன்றிய அரசின் கொள்கைகள் வகுத்தல் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்களின் பிரதித்துவம் குறைந்து வட மாநிலங்களின் பிரதித்துவம் அதிகரிக்கும். இதனால் தென் மாநில மக்களின் கோரிக்கைகள், குறிப்பாக ஒன்றிய அரசின் அறிவிப்புகளை முழுமையாக கடைபிடித்த தமிழ்நாட்டின் மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும். இது ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கையாகும். ஒன்றிய அரசின் அறிவிப்பை குறிப்பாக ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்த ஒரு மாநிலத்திற்கு தண்டனையையும் அதை பின்பற்றாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் தருவது போல் இந்த மசோதா நிறைவேற்றம் அமைகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் நிதி பகிர்விலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெறும் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை விகிதாச்சாரம் மாறுவது மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீட்டில் எதிர்க்கும். ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நிதி பகிர்வில் இழப்பை சந்தித்து வருவதாக மாநில அரசு ஒன்றிய அரசின் மீது குற்றச்சாட்டி வருகிறது. பட்ஜெட் தாக்கலின் போது தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை திட்டங்களையும் ஒன்றிய அரசு தருவதில்லை. அப்படி இருக்கையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்ட பிறகு மக்கள் தொகை அடிப்படையிலான திட்டங்களுக்கான நிதி மேலும் குறையவே வாய்ப்புள்ளது. இப்படி பல்வேறு வகைகளில் தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் 131வது திருத்தம் மசோதா நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும்
தற்போது உள்ள பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தனது கண்டனத்தை தீர்க்கமாகவும் காட்டமாகவும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.